இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான காலை நேரத்தில் இன்னொரு எபிசோடு ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இந்த நாள் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும். அநேக இடங்களில் விபத்துங்க, மரணங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஜனங்க போய்கொண்டு இருக்கிறாங்க. அநேகர் இந்த நல்ல நாட்களில் மருத்துவமனையில் இருக்கிறதுமாய், அநேகர் இந்த பூமியை விட்டு போகிறதுமான ஒரு சூழ்நிலைகள். இதற்கு மத்தியில் கர்த்தர் இரக்கத்தை பாராட்டி கிருபையை நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குறீங்க. கடந்த 2025 வருஷம் முழுதுமாய் நீங்கள் இந்த எபிசோடுகளை பார்த்து பல ஊழியக்காரருங்க ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகளை பேசுகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த புது வருஷத்தில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்களையும் பாக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசித்து ஒரு விசேஷத்தை ஜபத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 90வது சங்கீதம் 15வது வசனம், புக் ஆஃப் சாம்ஸ் 90 verses 15 says like this. 90ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இங்கே அருமையான மோசே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஆண்டவராகிய தேவன் பாருங்க எவ்வளோ ஒரு நன்மை செய்கிறவர்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த சங்கீதத்தை மோசே எழுதியிருக்கிறார். அதனால் சங்கீதம் 90, 91 இதெல்லாம் எழுதப்பட்ட சங்கீதம் மோசே எழுதப்பட்ட இருக்கிற சங்கீதம். எல்லா சங்கீதத்தையும் தாவீதே எழுதலை. அதனால் எந்த சங்கீதத்தை பார்த்தாலும் பக்தன்னு சொல்லி தாவீதுன்னு சொல்லி சொல்லப்படவில்லை. ஒரு சில சங்கீதங்களில் மோசேயும் எழுதியிருக்கிறார். 119வது சங்கீதம், அதுக்கு பிற்பாடு 90ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், இப்படிப்பட்ட ஒரு வசனங்களில் இன்னும் கருமையான தேவஜனமே. இன்றைக்கி துன்பத்தை கண்ட நாட்கள் நமக்கு வாழ்க்கையில் ஏராளம். நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டால் சிலரை சொல்லுவாங்க, எங்கே இருந்துங்க நல்லா இருக்கிறது, வாழ்க்கையில் அவ்வளோ சோகம், அவ்வளோ பிரச்சனைக்குள்ளே நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம். இந்த கடன் பிரச்சனை மாறலை, இந்த வீட்டில் இந்த மனுஷனால் எங்களுக்கு நிம்மதி இல்லை, எப்போவுமே குடி, ஏதாவது தவறான பழக்கம் எங்கள் வாழ்க்கையில், இது வரைக்கும் நாங்கள் சந்தோஷமாக இல்லை, எங்கள் பிள்ளைங்க நல்ல திருப்தியாக சாப்பிட்டு அது எத்தனையோ நாளாச்சுன்னு அப்படின்னு சொல்லி எத்தனையோ துக்ககரமான காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற தாய்மார்கள் உண்டு. கண்ணீரோடு கூட ஒரு நல்ல நாட்களில் எங்கள் வீட்டில் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட நாட்களில் ஆண்டவராகிய தேவன் பாருங்க நமக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியங்களை தருகிறவராக இருக்கிறார். அதுதான் இந்த இடத்துல எழுதப்படுகிற ஒரு காரியங்கள். தேவரீர் எங்களுக்கு சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும், வருஷமெல்லாம் துன்பம், வருஷமெல்லாம் போராட்டம், இந்த வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த வருஷத்தில் நான் நிம்மதியாக இருப்பேன், இந்த வருஷத்தில் எனக்கு உயர்வு வரும், இந்த வருஷத்தில் என் ஊதியம் உயர்ப்படும், இந்த வருஷத்தில் என் வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் உண்டாகும், என் வேலையில் ஒரு ப்ரமோஷன் உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஏங்குகிற எத்தனை உள்ளங்க, எத்தனை நபர்கள் இப்படிப்பட்டவங்க. இதெல்லாம் வருஷத்தில் காணப்படுகிற துன்பங்கள், வருஷமெல்லாம் காணப்படுகிற நெருக்கங்கள், வருஷமெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வசந்தமாக இருக்குமான்னு சொல்லி, ஒரு செழுமை உண்டாகுமான்னு சொல்லி, ஒரு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு சொல்லி ஏங்குகிற எத்தனை உள்ளங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஏக்கத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு தான் கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்தில் ஆண்டவர் மகிழ்ச்சிகரமான காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சி ஒரு நாளும் ஒரு மனுஷனும் பறிக்க முடியாது. எந்த விதத்தில் சாத்தான் அதுக்கு விரோதமாய் நிற்க முடியாது, தடைகளை கொண்டு வர முடியாது. ஆகவே தான் வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சரியாய் எங்களுக்கு என்ன பண்ண மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் துன்பத்துக்குள்ளவே போனோம், நாங்கள் பிரச்சனைக்குள்ளவே போனோம், எங்கள் வாழ்க்கை அப்படியே நாங்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் எங்களுக்கு இடரலாக இருந்தது. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி வருவதற்கான அடையாளங்கள் இல்லை, முன்னேறி வருவதற்கான நேரங்கள் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. துன்பமான காரியங்களுக்குள்ளாய், போராட்டமான சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் கடந்து போனோம். இன்றைக்கு உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற எங்களை சரியான விதத்தில் நீ எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு சொல்லி ஏறெடுக்கப்படுகிற ஒரு விண்ணப்பம்.
நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம யோசித்து பார்ப்போம், எத்தனை காரியங்கள் நம்ம கடந்து போனது, எவ்வளவோ சங்கட்டமான சூழ்நிலைகள் இல்லை, அவமானம், ஒன்றுக்கு பின்ன ஒன்று, ஒன்றுக்கு பின்ன ஒன்று, கடன்காரன் வந்து நெருக்கிறது, விபத்து ஏற்படுகிறது, ஐயோ பிள்ளைங்க வெளியில் போகிறாங்கிற சரியான நேரத்துக்கு நிம்மதியாக வருவாங்களா, நேர்த்தியாக வருவாங்களான்னு சொல்லி அங்கலாய்க்கிற எத்தனை உள்ளங்கள் இன்றைக்கு. அருமையானவர்களை, எத்தனை தாய்மார்களுடைய கண்ணீர்கள், எத்தனை தகப்பனுடைய இருதயம் சுக்குநூறாய் உடைக்கப்படுகிற ஒரு நிலைமை பிள்ளைகளை குறித்து, மனைவியை குறித்து, கணவரை குறித்து. இந்த ஆண்டவராகிய தேவன் நமக்கு இப்படி போல துன்பத்தின் காரியங்களில், சிரமப்பட்ட நாட்களில் ஆண்டவர் துணை நின்று நம்முடைய வாழ்க்கையை இந்த வருஷத்தில் ஒரு வசந்தமாக, ஒரு செழுமையாக, மகிழ்ச்சிகரமான வருஷமாய் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றுகிறவராக இருக்கிறார். இதுதான் தேவ சமூகத்தில் நாம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போகக்கூடாதுப்பா. எங்கள் வாழ்க்கை நாங்கள் அனுபவித்த காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வீணாய் போகக்கூடாது. சரியான நேரத்தில் எங்களுக்கு மகிழ்ச்சி தந்து உயர்த்துங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் மன்றாடும் போது கர்த்தர், ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களை உயர்வு தருகிறவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் தந்தருளுகிறவராக இருக்கிறார். அதனால் இன்னொரு முறை அந்த வசனத்தை உங்களுக்காக வாசித்து நான் செபிக்கிறேன். சங்கீதம் 90:15 சொல்லப்படுகிறது, தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும்னு சொல்லி. வாட் அ பியூட்டிஃபுல் வண்டரஸ் வேர்ட் இட் இஸ். சரியாக எங்களை மகிழ்ச்சியாக்கும். நீங்கள் மகிழ்ச்சி ஆக்குவீங்க, சரியாக மகிழ்ச்சி ஆக்கும். அதனால தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு அர்த்தத்திற்கு, அடையாளத்திற்கு அந்த வார்த்தைகள் உங்களை பல விதத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நம்ம துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இந்த சங்கீதம் 90:15 வசனத்தை நாங்கள் ஆண்டவரே தியானிக்க நீர் தந்த ஆண்டவரப்பா மேன்மையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. சரியான நேரத்தில் நீர் மகிழ்ச்சியை தருகிறவர். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும், உயர்வு இருக்கட்டும். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் கர்த்தர் மேன்மை இருக்கட்டும்ப்பா. பாதுகாத்து கொள்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.